ப்ரீ ஐபிஎல் இது பண்ணும்போது வந்து யார் யார் எங்கெங்க வந்து வாட் டிட் நம்ம பிரெடிக்ஷன்ஸ் என்னது? உங்களோட பிரெடிக்ஷன்ஸ், என்னோட பிரெடிக்ஷன்ஸ். ஆர்சிபி வில் எண்ட் அப் அட் 14. இவங்க 3க்கு 3 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா, கண்டிப்பா நெட் ரன் ரேட்டும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ தோனி வந்து அவர் ஃபேர்வெல்ல வந்து அஹமதாபாத்ல முடிக்கிறாரா? இல்ல சொன்ன மாரி சென்னையில முடிக்கிறாராங்கிறது சன்ரைசர்ஸ் தான் டிசைட் பண்ண போறாங்க. யா. ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். கொஞ்சம் டாங்கிலிஷ்ன்னு சொல்லலாம். ஏன்னா, எங்கள அறியாம கொஞ்சம் அப்பப்போ பீட்டர் விடுவோம் நாங்க. இந்த தடவ என்ன பண்ணலாம்? ரிவ்யூ பண்ணலாமான்னு நாங்க யோசிக்கும்போது தான், என்ன யோசிச்சோம்னா, ஆல்ரெடி மைண்ட்ல வந்து ஓகே, இப்போ சிஎஸ்கே வந்து ஜிடி, ஆர்ஆர், ஆர்சிபியோட விளையாடுறாங்க. எப்படி போப்போறாங்கன்னு பேச ஆரம்பிச்சோம். அப்பதான் யோசிச்சோம், ரிவ்யூ பண்றதுக்கு பதிலா, நம்ப வந்து டக்குனு எல்லா டீமையும் ஒரு சின்ன சின்ன கண்ணோட்டம் மாரி அப்படி விட்டு, பிளே ஆஃப் சினாரியோஸ் பேசிக்கலாம் அப்படின்னு. என்ன சொல்றீங்க ஷினி? ராம். அ ஏன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. லைக் பிளே ஆஃப் வந்து சில டீம் ஆப்வியஸ்லி அவுட் ஒரு கிட்டத்தட்ட 5 அட்லீஸ்ட் 4 டீம் அட் த மொமெண்ட் ஃபைட்டிங் ஃபார் 2 ஸ்பாட்ஸ். ஸோ வந்து நம்ம என்ன அத அத ஃபோக்கஸ் பண்ணலாம். பாட்டம்லேருந்து பார்க்கலாம், இல்ல டாப்லேருந்து பார்க்கலாம். எலிமினேட்டர்ஸ் ம். எலிமினேட் பண்ணிட்டு, தென் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் மேபி த 4 டீம்ஸ். உங்க உங்க ஊரு பப்ல சொல்றா மாரி, இப்பல்லாம் நம்ம ஊர் பப்லயும் அதான். பாட்டம்ஸ் அப் தான் பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஏன்னா ஃபாஸ்ட்டா வேற பண்ணணும் நம்ப. ஓகே. ப பட் ஐ திங்க் ஜஸ்ட் ஒரு பிஃபோர் வி ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் மும்பை இண்டியன்ஸ் ரைட்? ஆம், நீங்க சொன்ன மாரி அந்த நடுவுல அப்படியே மிடில் இன்னும் இருக்கு. யார் வேணா, எப்ப வேணா, எங்க வேணா இழுப்பாங்க. ஆ நான் நெனச்சேன் நம்ப இத வந்து அஃப்கோர்ஸ் 10லேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம இந்த கான்செப்ட் நம்ம பேசம்போது, சரி முதல்ல ஆர்சிபி என்னன்னு பார்த்துக்கலாம். அப்படின்னு தான் நெனச்சேன். பார்த்தா 5 நாள்ல அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஈக்குவேஷன. அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் திங்க் தே வில் ஸ்டில் குவாலிஃபை. பட் பயங்கரமா சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஸோ பட் வி வில் ஸ்டார்ட் வித் அ மும்பை இண்டியன்ஸ். ஆனா, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம். உங்களுக்கு அ நாங்க பேசுற கன்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, ப்ளீஸ் YouTubeல பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ திங்க் லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அ அண்ட் பெல் ஐகான் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அட்லீஸ்ட். ரொம்பவே ரொம்ப, ரொம்ப எங்களுக்கு என்கரேஜிங்கா இருக்கும். பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்க. Spotify, Apple Podcast, Jio Saavn இங்கலாம் எங்கேயாவது நீங்க அங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கும். இத தவிர ஒரு 10 பிளாட்ஃபார்ம்ல இருக்கும்னு நெனைக்கிறேன். அ அங்கலாம் இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் எங்கள ரேட் பண்ணுங்க அண்ட் காமெண்ட் குடுங்க. எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் அந்த காமெண்ட் நாங்க ரொம்ப ரொ இட்ஸ் நாட் ஒன்லி என்கரேஜிங், பட் ஏதாவது ஃபீட்பேக் குடுத்தீங்கன்னா, அத கண்டிப்பா நாங்க வந்து அ அதில இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் வாண்டட் டூ டேக் ஃபியூ நேம் அவுட். ராமசுப்ரமணியன் அவரு ஜெர்மனிலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாரு. ஸோ தேங்க் யூ ராம். அ தேங்க் யூ ராம், ஃப்ராம் ராம் அப்படின்னு சொல்லலாம். பட் யாஹ், இதோட இந்த விண்ணப்பம் ஸ்டேஜ நம்ம முடிச்சுட்டு, இம்மீடியட்டா ரங்கத்துல இறங்கிடலாம். மும்பை இண்டியன்ஸ் நம்பர் 10. நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னேன். ஸ்டார்ட்டிங்ல. இவங்க ஆக்சுவலி ஃபைனலிஸ்ட் வரலாம். அந்த மாரியான டீம். டக்கர் பேட்டிங் எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ்ங்க எல்லாருமே. ஆனா, பாட்டம் 2, பாட்டம் 3ல கூட வரலாம். எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் த கெமிஸ்ட்ரி. அண்ட் ஐ திங்க் அந்த இனிஷியல் 3 மேட்ச் தோத்ததோட இம்பாக்ட் வந்து இப்போ அப்படியே இடிக்குது அவங்கள. என்ன நினைக்கிறீங்க? ஆமா. நான் ஆக்சுவலி நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து போய் என்னோட பழைய நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வந்து பாட்காஸ்ட்ல அந்த ப்ரீ ஐபிஎல் இது பண்ணும்போது வந்து யார் யார் எங்கெங்க வந்து வாட் டிட் நம்ம பிரெடிக்ஷன்ஸ் என்னது? உங்களோட பிரெடிக்ஷன்ஸ், என்னோட பிரெடிக்ஷன்ஸ். நீங்க சொன்ன மாரி மும்பை வந்து ஃபைனலிஸ்ட் எம்.ஐ. 2 அப்படின்னு தான் போட்டிருந்தீங்க. நான் வந்து எம்.ஐ. வந்து 6த் அப்படின்னு போட்டிருந்தேன். அண்ட் யாஹ் 3 லாஸ் மட்டும் இல்லாம, ஐ மீன் 8 லாஸ் 3 வின்னு தான் டோட்டலி இந்த இது. ஸோ அந்த தோனிட்டேருந்து வந்து ஜடேஜாக்கு கேப்டன்சி மாத்தினப்போ வந்து சிஎஸ்கேக்கான அதே மாரி தான் இது இருக்கு. லைக் கம்ப்ளீட்டா ஒரு ஆஃப் ஃபீல்டு இஷ்யூ, கேப்டன்சி சேஞ்ச், ஹேவிங் இவ்ளோ பெரிய இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆப்வியஸ்லி லைக்
நம்ம மூவ் பண்ணலாம். ஏன்னா, நம்ம வந்து ஒரு லேட்டர் ஆன் ஒரு எபிசோட் எல்லா டீம்ஸையும் வந்து லுக் அட் தி லைக் சீசன் ரிவ்யூ அஸ் சச் அதுல வந்து நம்ம வந்து மோர் டீட்டெயிலா ம். போலாம். பட் இப்போதைக்கு வந்து ஜெனரலி ஐ திங்க் எம்ஐ பாட்டம் ஆஃப் த டேபிள் ஆம் 9த் ஃபினிஷ் பண்ணலாம். மேபி லைக் இன்னைக்கு எஸ்ஆர்எச் கிட்ட வின் பண்ணாங்கன்னா அண்ட் சார்ட் ஆஃப் திங். பட் குவாலிஃபிகேஷனுக்கு நாட் மச் ஸ்கோப். ஸோ மூவிங் ஆன் டு ஜிடி தென். நான் லாஸ்ட்ல அந்த பாயிண்ட்ஸ் டாப் 10ல சண்டே இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையில அப்படியே முடிச்சுப்பாங்க. ஸோ அந்த மாரி எம்ஐ யுத்தம் அப்படின்னு முடிச்சுக்கலாங்கிறீங்களா? அவ்வளோதான். ஆமா. அப்படியே ஓகே. குஜராத் டைட்டன்ஸ்க்கு வாங்க. ஸோ கண்டிப்பா குவாலிஃபை போறதில்ல ரைட்? தேர் இஸ் ஐ திங்க் மேத்தமேட்டிக்கலி ஏதாவது ஒண்ணு அதான் இந்த 56 சினாரியோ நடந்து, அதுக்கப்புறம் நீங்க இந்தியாவ நம்ம மார்ஸ்ல இன்னைக்கே நாளைக்கே நம்ம லேண்ட் ஆனோம்னா, இதெல்லாம் கரெக்ட்டா நடந்துச்சுன்னா, அப்ப மேபி 10% சான்ஸ் இருக்கு. அந்த மாரி. ஸோ இட்ஸ் ஆல் தே ஆர் அவுட். அடுத்த சீசன் தான். ஓகே. குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் அகைன் அதேதான். அ அ ஹர்திக் பாண்டியா லெஃப்ட் குஜராத் டைட்டன்ஸ் மூவ் டூ எம்ஐ. பட் ஆல்சோ ஒரு ஐ மீன் அகைன் வில் கோ அவங்களுக்கும் வந்து மேத்தமேட்டிக்கலி தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. பட் லுக்கிங் அட் தியர் நெட் ரன் ரேட் எஸ்பெஷலி வந்து நேத்திக்கு அது வந்து ஒரு வில் ஹேவ் அன் இம்பாக்ட் விச் வில் மேக் இட் மச் ஹார்டர் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் நெனைக்கிறேன். ரஷீத் கான்லாம் ம். ஃபார்ம்லயே இல்ல. ஸோ அதுவும் ஸ்ட்ரகிள். ஐ டோன்ட் அவங்களும் வந்து கஷ்டம் தான். ஸோ ம். லெட்ஸ் மூவ் ஆன் டூ பஞ்சாப். பஞ்சாப். பட் ஒரு சின்ன இது. எனக்கு தெரிஞ்சு இந்த தரம் 16 பாயிண்ட் தேவைப்படும் நெனைக்கிறேன்ல? மோஸ்ட்லி. இல்ல 14ல கூட குவாலிஃபை ஆகலாங்கிறீங்களா? 14 அப்படி மைட் ஸ்னீக் த்ரூ 4த் அப்படின்னு நெனைக்கிறேன் நான். இட்ஸ் அ பாசிபிலிட்டி 4த் வந்து 14 கேன் ஓகே. ஸ்னீக் ஸோ இன். வரலாம். நம்ம எஸ்ஆர்எச் லக்னோவுக்கு வரும்போது, அந்த ஏரியாவுக்கு நம்ம வரலாம் திருப்பி. ஓகே. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் ஆ சென்னை உங்க சென்னை 28 டீம் ஐ திங்க் ஸ்டார்ட்டிங்லேயே வீக்கா தான் இருந்துச்சு ஓப்பனிங்லேயே. அதனால தான் நானும் அவ்வளவா அவங்களுக்கு இது குடுக்கல. தே ஜஸ்ட் சர்ப்ரைஸ்ட் சொல்லலாம். மும்பை பேசிக்கலி கால வாரி விட்டாங்க. அவங்களும் விழுந்து ம். கேப்டன்சி சேஞ்ச் பண்ணி இவங்களையும் கால வாரி விட்டாங்க. பஞ்சாப் அவங்க 2 ஸ்டெப் மேல இருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? அது வந்து நெட் ரன் ரேட் காரணத்தால வந்து அவங்க மேல இருக்காங்க அப்படின்றது வந்து அ இந்த சிஎஸ்கேவோட வந்து இப்போ இந்த வீக்ல ஜெயிச்ச ஒரு மேட்ச் ஹாஸ் பொட்டன்ஷியலி ஹெல்ப் தெம். பட் அதே சமயம் வந்து நேத்திக்கு சிஎஸ்கேவோட வந்து படுதோல்வி அ தரம்சாலால. அதுல வந்து நெட் ரேட் வந்து திருப்பி பயங்கரமா அடி வாங்கி இல்லன்னா வந்து இன்னொரு இன்னொரு படி கூட மேல இருந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த அடி வாங்குனதுனால ஆர்சிபிக்கு ஒரு படி கீழ இருக்காங்க. அதர்வைஸ் ஐ திங்க் தி நெட் ரன் ரேட் குட் ஹேவ் பீன் ஸ்லைட்லி பெட்டர். பட் பட் ஸ்டோரி ஆஃப் தி யாஹ் சீசன் அவங்களுக்கு வந்து ஐ திங்க் அந்த டாப் ஆர்டர் தாங்க. இ ஷிகர் தவன் அப்புறம் இன்ஜூரும் ஆயிட்டாரு. பேர்ஸ்டோ வந்து இப்போ தான் ஒரு ஃபார்ம்ல வந்தாரு. நடுவுல ஸ்பார்க் காமிச்சு திருப்பி அவரு அவுட் ஆஃப் ஃபார்ம் போக ஆரம்பிச்சுட்டாருன்னு நெனைக்கிறேன். ஸோ ஆமா. அவரோட பட் கோட்டா இன்னைக்கு அந்த ஒரு மேட்ச் கலக்கிறது தான். அத சாம் கரன் கலக்கிட்டாரு. தான் கேப்டன்ல. ஐ மீன் இதுபடி வந்து நான் வந்து நம்ம 2 பேருமே வந்து பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாட்டம் தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். சர்ப்ரைசிங்லி வந்து மும்பை ஆர் அட் த பாட்டம் அண்ட் லைக் பஞ்சாப் வந்து ஸ்லைட்லி அபவ். பட் அ யா. ஆல்மோஸ்ட் நம்ம நெறைய எபிசோட்ல சொல்லியிருக்கோம். லைக் திஸ் திங் பஞ்சாப் இஸ் லைக் அ 10 டீம்ல ஒரு டீம் வேணும். 10 டீம் வேணும் அப்டின்றதுக்காக ஒரு டீம் இருக்குதே தவிர, தேர் இஸ் நெவர் அ கான்ஃபிடன்ஸ் தட் லைக் அவங்க வந்து பிளே ஆஃப் வின் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். சீசன் வந்து ஆரம்பிக்கும்போது பிளே ஆஃப் கூட வருவாங்களா அப்டின்ற கான்ஃபிடன்ஸ்ல ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஸ்டார்ட்ஸ். அவங்க பஞ்சாப் வந்து ஓகே கண்டிப்பாங்க. அவங்களும் ஆல்சோ ரன்ஸ் அப்டின்ற மாரி. கண்டிப்பா. ஐ திங்க் தே ஸ்டார்ட்டட் வெல். அவரு அந்த சஷாங்க் சிங்கோட, அசுதோஷ் அந்த இன்னிங்ஸ் ஜிடியோட நல்ல ஒரு மொமெண்டம் குடுத்துச்சு. பட் தட்ஸ் இட் ஃபிஸ்ட் அவுட் வெரி குயிக்லி. ஓகே மூவிங் ஆன். இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 மினிட் எடுத்தாகணும் நம்ம அடுத்த டீமுக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. பேர மாத்தினாங்க. ஆனா தலையெழுத்த மாத்த முடியல. ஒரு லாஸ்ட் 2 விக்டரீஸ் அப்டின்றத பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 3 இன்ஃபாக்ட் தே ஹேவ் ஒன் லைக் த லாஸ்ட் 3 கேம்ஸ். ம். அம் ஒரு மாரி என்ன சொல்றது? அம் அது ஏதோ சொல்லுவாங்கல்ல. அந்த அணையிற விளக்கு வந்து அணையறதுக்கு முன்னாடி தான் வந்து பிரைட்டா பிரகாசமா எரியும் அப்டின்ற மாரி வந்துட்டு, திஸ் இஸ் இது வந்து அந்த மாரி தான். லைக் அ அ இன்னும் ஐசியூல தான் இருக்காங்க. வென்டிலேட்டர்லருந்து எடுத்துட்டு, ஆக்ஸிஜன் எடுத்து வந்து ஐசியூல தான் இருக்காங்க. அந்த மாரி தான் வந்து இவங்களோட நெலைம. அம் ஐ மீன் இப்ப கூட நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். தேர் ஆர் அ மீம்ஸ் ஆர் லைக் YouTubeல வந்து காம்பினேஷன்லாம் போட்டுருக்காங்க.
இப்படி பண்ணா வந்து ஆர்சிபி குவாலிஃபை ஆகலாம். அப்படி பண்ணா அவங்க தோத்தாங்கன்னா, அகைன் வெரி, வெரி அன்லைக்லி. ஐ திங்க் தி பாட்டம் 4 வந்து ஃபேர் டூ சே ஓகே. இட்ஸ் அன்லைக்லி. பட் ஐ திங்க் திஸ் இஸ் வேர் வி ஸ்டார்ட்ஸ் கொஞ்சம். இப்போ 3 மேட்சும் ஜெயிச்சுட்டாங்க. லெட்ஸ் சே ஆர்சிபி. பஞ்சாப், டிசி, சிஎஸ்கே. மேல வந்து பார்ப்போம். ஸோ, இப்போ சிஎஸ்கே அவங்க எல்லா மேட்சும் தோத்துட்டாங்க. ஐ திங்க் இவங்க எல்லா மேட்சும் ஜெயிக்கிறதும், சிஎஸ்கே அவங்க எல்லா மேட்சும் முதல்ல அங்கேயே வந்து இடிக்குது. ம். சரி, சிஎஸ்கே அவங்க ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க. ஆனா, இவங்க சிஎஸ்கே தோற்கடிச்சு, சிஎஸ்கே மிச்சம் 2 மேட்ச் சிஎஸ்கேயோட 3 மேட்ச்லயும் 3 மேட்ச்ல 2 மேட்ச் அவங்க தோக்குறாங்க. ஓகே. ஸோ, சிஎஸ்கே வில் எண்ட் அப் அட் 14. ம். ஆர்சிபி வில் எண்ட் அப் அட் 14. பட் ம். அது மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேகேஆர், ராஜஸ்தான் ராயல்ஸ்லாம் இவங்களால புடிக்க முடியாது. ஆமா. சிஎஸ்கே, சன்ரைசர்ஸ், லக்னோ இந்த 3 டீம்ல ஏதாவது 2 டீம் 14ல வந்து நின்னுச்சுன்னா, இவங்க 3க்கு 3 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா, கண்டிப்பா நெட் ரன் ரேட்டும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ யாராவது ஒருத்தரோட ஃபார் எக்ஸாம்பிள் சன்ரைசர்ஸ் அண்ட் எல்எஸ்ஜியோட நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இவ் இவங்களோட ஒரு மேட்சிங்ல தான் இருக்கு. 3 மேட்ச் இவங்க ஜெயிச்சாங்க. அவங்க ஸோ தே வாண்ட் லக்னோ, சன்ரைசர்ஸ், சிஎஸ்கே இந்த 3 டீம்ல 2 டீம் ஏதாவது ஒரு டீம் வந்து மினிமம் 2 இல்ல 3 மேட்ச் தோக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அண்ட் இவங்க 3 மேட்ச் ஜெயிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த 3 மேட்ச் ஜெயிக்கிறது தான் கண்டிப்பா இடிக்கும் இவங்களுக்குன்னு எனக்கு தோணுது எனக்கு. ஏன்னா பஞ்சாப் விளையாடுறாங்க, டிசி அண்ட் சிஎஸ்கே. அண்ட் அகைன் தே ஆர் ஐ திங்க் கமிங் பேக் டூ சின்னசுவாமின்னு நெனைக்கிறேன். ஸோ தட்ஸ் யூ நோ தட் டசன்ட் ஹெல்ப் தெம். ஸோ நீங்க சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு ஐசியூல வந்துட்டாங்க. வென்டிலேட்டர்லேருந்து ஐசியூக்கு வந்துட்டாங்க. எதிர்பார்க்கவே முடியாது அத. தலையெழுத்த மாத்த முடியலன்னு தான் ஆரம்பிச்சேன். ஆனா, அவங்களுக்கு நல்ல பிட்ச் அமைஞ்சதுன்னா, அவங்களால பாலிங் மட்டும் அவங்க கொஞ்சம் பார் ஸ்கோர்ல வச்சாங்கன்னா, அவங்க பேட்டிங்கால முடியும் அப்படின்னு. பட் சி எனிவே நம்ம யாஹ் மூவ் ஆன் பட் என்ன பண்ணலாம். ஆமா. என்ன ப்ராப்ளம்னா வந்து லைக் நம்ப வந்து அது எல்லாமே பார்த்தோம்னா வந்து இஃப் லக்னோ வின்ஸ் 1 மேட்ச் தே ஆர் அட் 14. ம். சன்ரைசர்ஸ் வந்து ஏதாவது 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா, தே ஆர் அட் 14. ஸோ ம். அது 2ம் நடந்ததுன்னா லைக் ஆ தே வில் லக்னோ வந்து வில் மூவ் இன்டூ 14. அப்போ வந்து ஆர்சிபி 3 அவுட் ஆஃப் 3 ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு அதான் சொல்றேனே, தியரிட்டிக்கலி இட்ஸ் a பாசிபிலிட்டி. பட் அவங்களுக்கு வந்து நெறைய ஹெல்ப் வந்து மத்த டீம்ல இருந்துலாம் வந்து நாட் ஜஸ்ட் மத்த டீம் தோக்குறது தே ம். ஆல்சோ ஹேவ் டூ லூஸ் லைக் வெரி பேட்லி அந்த மாரிலாம் வந்து நெறைய சினாரியோஸ் ஸோ வந்துரும். ஒன் ஸோ மூவ் ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஒன் திங் இஸ் கிளியர். அவங்களோட 3 மேட்ச் அவங்க ஜெயிச்சே ஆகணும் அவங்க. ம். ஸோ ரைட்? ஸோ லெட்ஸ் லெட்ஸ் சி ஹவ் தட் கோஸ். பட் எனக்கு என்னமோ அவங்க 3க்கு 3 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா, திங்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ அவங்க அந்த ஐசியூ தான் நான் சொல்லுவேன். வென்டிலேட்டர் அந்த நடுவாந்திரம் இல்ல வென்டிலேட்டர் கூட சொல்ல மாட்டேன். ஸோ வந்திருக்காங்க. அதுவே ரொம்ப பெரிய அச்சீவ்மென்ட் அண்ட் யா ஜஸ்ட் ஹார்ட்டனிங் டூ சீ விராட் கோலி பிளேயிங் ஃப்ரீலி அண்ட் ஃபாஃப் டு பிளெஸி விளையாடுறது. ஓகே. டெல்லி கேப்பிட்டல்ஸ். இவங்கள தாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லீங்க நாங்க. நான் இதுல ஒரு மிடில் ஆர்டரே இல்லாம ஒரு டீம் வந்து அ இன்னும் அடுத்த அட்லீஸ்ட் இவங்க மேட்சஸ் இவங்க ஜெயிச்சுட்டு 10 பாயிண்ட்ல இருக்காங்க. 3 மேட்ச் இருக்கு. ஆர்சிபிக்கும் இவங்களுக்கும் மெயின் டிஃபரன்ஸ் அதான். அவங்க 3 ஆர்சிபி 3 மேட்சும் ஜெயிக்கணும். மத்ததெல்லாமும் நடக்கணும் அவங்களுக்கு. டிசி இவங்க 3 மேட்ச் இவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா, ஐ திங்க் தே வில் பி த்ரூ. ஆனா 16 இவங்க பாயிண்ட்ஸ். இவங்க 3 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா வந்து ஆர்சிபி கான்ட் வின் 3 மேட்சஸ். ஏன்னா டிசியோட ஒரு மேட்ச் வந்து இஸ் அகைன்ஸ்ட் ஆர்சிபி. ம். ஸோ சோ அதுதான் வந்து 12 சேலஞ்ச். ஓகே. சோ 12த் மே அடுத்த சண்டே லெட்ஸ் லெட்ஸ் சி ஏன்னா டிசி ஆர்ஆரோட மேட்ச். அது ஓகே கான்சிக்வென்ஷியல், இன்கான்சிக்வென்ஷியல் சொல்லிக்கலாம். அடுத்தது ராயல் சேலஞ்சர்ஸ் இன்கான்சிக்வென்ஷியல் டூ வெர்சஸ் ஆர்ஆர் பஞ்சாபோட பட் மேட்ச். சோ இன்கான்சிக்வென்ஷியல் டூ ஆர்ஆர் அது. பட் டிசிக்கு ஆமா, இட் ஹாஸ் கான்சிக்வென்சஸ்ல அந்த மேட்ச். ஆமா. டிசிக்கு எல்லாமே நாக் அவுட் தான். நம்ம பேச போற அடுத்த 2, 3 டீம் எல்லாமே எல்லா மேட்சஸுமே இனிமே அவங்களுக்கு நாக் அவுட் மாரி தான். ஆனா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அடுத்த சண்டே இன் கேஸ் ஆர்சிபி பஞ்சாபோட ஜெயிச்சுட்டாங்க அண்ட் அ கேப்பிட்டல்ஸ் வந்து டிசி வந்து ராஜஸ்தான ஜெயிச்சாங்கன்னா, சண்டே அன்னைக்கு செம்மையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த நாக் அவுட் மேட்ச் ஆமா. பிட்வீன் டிசி அண்ட் அது ஆர்சிபி. அது வில் பிகம் அ ஸ்ட்ரெய்ட் நாக் அவுட் மேட்ச் ஸ்ட்ரெய்ட் பிட்வீன் நாக் அவுட் மேட்ச். ம். ஓகே. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவ்ளோ ஏர்லியா ஒரு நாக் அவுட் மேட்ச் ஜெனரலி லாஸ்ட் ரவுண்ட்ல தான் நடக்கும். இவ்ளோ ஏர்லியா நடக்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்போம்னு நெனைக்கிறேன். பட் ஐ திங்க் தே ஆர் பவுன்ஸ்ட் அபவ் பஞ்ச்ட் அபவ் தேர் வெயிட்ன்னு சொல்லலாம். ஓகே. இப்ப தாங்க வருது. மெயின் மிடில்ன்னு சொல்றாங்க எல்லாரும். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ்.
இப்போ 3 மேட்சும் ஜெயிச்சாங்கன்னா 18 குவாலி குவாலிஃபையிங் ப்ராபப்லி 1 ஆர் 2ல கூட வந்துரலாம். பட் லெட்ஸ் சே அடுத்த 2 மேட்ச்சா ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ டி இவங்களுக்கு யாரோட மேட்சஸ் இருக்கு? எஸ்ஆர்எச், லக்னோவுக்குன்னு டிசி, பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச், டிசி அண்ட் எம்ஐ. டிசி ஆமா. இந்த எஸ்ஆர்எச் மேட்ச்சே வந்து ஓகே நாக் அவுட்ன்னு சொல்ல முடியாது. ஆனா குவாலிஃபையிங் மேட்ச்ன்னு சொல்லலாமா? இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் யார் குவாலிஃபை ஆவாங்களோ, ஐ திங்க் அது ஒரு முடிவு இல்ல. வந்துரும்னு ஏன்னா நெனைக்கிறேன். எ எஸ்ஆர்எச்க்கு வந்து பிகாஸ் அவங்களுக்கு வந்து 4 மேட்ச். ஸோ இன்னைக்கு எம்ஐயோட ஒரு மேட்ச் இருக்குல்ல. ஸோ அதனால தே ஹேவ் அன் எக்ஸ்ட்ரா மேட்ச் அ எஸ்ஆர்எச்க்கு. ஸோ இப்பவே வந்து அவங்க ம், 12 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அம் ம், ஸோ ஈவன் இஃப் எஸ்ஆர்எச் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தோத்தாங்கன்னா, கொஞ்சம் ரன் ரேட் அடி வாங்குமே தவிர, தே வில் ஸ்டில் பி அட் 12 பாயிண்ட்ஸ். ஸோ 3 டீம் வரும். பட் இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா, எஸ்ஆர்எச் ஆப்வியஸ்லி வில் மூவ் அப். அண்ட் தென் வென் தே கம் டூ ஃபேஸ் எல்எஸ்ஜி, அப்போ எஸ்ஆர்எச் வில் ஹேவ் அன் அட்வான்டேஜ். ஆம். ஸோ அதனால வந்து இன்னி இன்னி மேட்ச் வந்து இஸ் இஸ் கைண்ட் ஆஃப் க்ரூஷியல் ஃபார் எஸ்ஆர்எச். நம்ம அடுத்த டீம் பார்க்க போறது. இவங்களுக்கு ம். வந்து அதாவது வந்து பேசிக்கலி என்னன்னா, இதுக்கப்புறம் இருக்க 3 டீம் ஹூ ஆர் ஆல் ஆன் 12 பாயிண்ட்ஸ். அவங்க எல்லாருமே வந்து தே ஹேவ் டூ லுக் அட் லைக் எவ்ரி மேட்ச் இஸ் அ நாக் அவுட் மேட்ச் மாரி. இட் இட் இஸ் நாட் நெசசரிலி a நாக் அவுட் மேட்ச். பட் அந்த மாரி தான் லைக் கப் ஃபைனல் மாரி தான் தே ஹேவ் டூ வின். தே ஹேவ் டூ ஃபோக்கஸ் ஆன் கீப் வின்னிங் அண்ட் வி வில் ஜஸ்ட் மூவ் அப் த டேபிள் அப்படின்ற மாரி. ரைட். ஆனா த சான்சஸ் எப்படி தோணுது உங்களுக்கு? எல்எஸ்ஜிது பிஃபோர் வி மூவ் டூ எஸ்ஆர்எச் டெரிட்டரி. அவங்களோட நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல தான் இருக்கு இன்னும். எஸ்ஆர்எச்சோட கம்மி தான். ஸோ டாப் 5 டீம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல எல்எஸ்ஜி 5வதுல இருக்கு. பியூர்லி பிக்காஸ் ஆஃப் நெட் ரன் ரேட். ஸோ இன்ஃபாக்ட் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவங்க 3ல வந்துருவாங்க. ஆமா. ஸோ ஆ பட் 3 என்னன்னா ஆனா ரியலிஸ்டிக்கா பார்க்கலாம். 3ல 3 ஜெயிச்சாங்கன்னா 100% குவாலிஃபை. யா 3ல 2 ஜெயிச்சாங்கன்னா ஐ 16க்கு ஐ வந்துருவாங்க. திங்க் ஐ அண்ட் திங்க் அதுல அப்போ தே வில் குவாலிஃபை. அண்ட் ஐ திங்க் தட் வில் டிபெண்ட் அந்த ஆ எஸ்ஆர்எச்சோட ஜெயிச்சாங்கன்னா, இட் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஏன்னா மித்த மேட்சஸ் வந்து அவங்களது டிசி அண்ட் எம்ஐயோட இருக்கு. இன்ஃபாக்ட் இப்போ நான் யோசிக்கிறேங்க. அ இந்த அடுத்த மேட்ச் இப்போ அந்த டிசியோட இருக்கிற மேட்ச் அதுவும் ஒரு ஸ்ட்ரெய்ட் நாக் அவுட் மேட்ச் ஆக சான்ஸ் இருக்கு டிசிக்கு. ஸோ டிசி ஒருத்தரையா விளாசிட்டு அப்படியே போயிட்டு ஆமா. போலாம். ஆ பட் யா லெட்ஸ் ஹோப். தே ஹேவ் அ குட் பாலிங் லைன் அப் ஆனா. ஓகே. நம்ம ஐ அகைன் மீன் டீம்ஸ்க்குள்ள நாங்க போப்போறதில்ல. போகல. நாங்க பியூர்லி பட் நம்ம டேபிள் தான் வந்து பேச போறோம். இவங்க அவங்களோட ஜெயிக்கலாம் அப்படின்ற மாரி பார்க்குறோம். தேர்ஸ் எ ஃபியூ திங்ஸ் ஆப்வியஸ்லி இதோட நம்ம என்ன கேவியாட் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அ சிஎஸ்கேக்கு வந்து பவுலிங் இஸ் லைக் ஃபேர்லி வீக். இப்போ வந்து லைக் நேத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கேயோட பவுலிங் அட்டாக்லாம் அ முஸ்தபிசுர் இல்ல ஹி இஸ் அவே லைக் கான் டூ பங்களாதேஷ். ஸோ ஹி இஸ் நாட் கமிங் பேக் டு பிளே. பத்திரனா அண்ட் தீக்ஷனா வந்து தே ஹேவ் கான் டு கெட் தி யுஎஸ் விசாஸ். ஸோ அவங்க 2 பேர் இல்ல. தீபக் சஹார் இஸ் இன்ஜர்ட். ஸோ இதில இருக்கிறதுல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து இஸ் த சார்ட் ஆஃப் வீக் பவுலிங். நேத்திக்கு பவுலிங் அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, ம். யூசிங் சிம்ரன்ஜித் சிங் அவங்க அப்படி அதெல்லாம் வந்து ஸோ அந்த வென் வி கம் பேக் அப் டு லைக் மத்தவங்களுக்கு வந்து ஐ திங்க் தே ஹேவ் தி கோர் டீம்ஸ் ஸ்டில் பிளேயிங். எல்எஸ்ஜிக்கும் சரி, சன்ரைசர்ஸ்க்கும் பொட்டன்ஷியலி. ஏன்னா யாருமே வந்து லூஸ் பண்ற மாரி தெரியல. ஐ திங்க் ஃபர்தர் அப் தி செயின் ராஜஸ்தான் அண்ட் கேகேஆருக்கு தேர்ஸ் அனதர் அவங்களுக்கு ஒரு 2, 3 பேரு வில் ப்ராபபிலி மிஸ் மோர் லைக் தி பிளே ஆஃப். ஐ திங்க் தே ஹேவ் நாட் குவாலிஃபைட் பட் தே ஆர் ஆஸ் குட் ஆஸ் குவாலிஃபைட் அவங்க. ஸோ நம்ப வந்து அவங்க பேசும்போது அத கரெக்ட். பார்க்கலாம். பட் அதுதான் ம். வந்து எனக்கு சிஎஸ்கேவோட வொரி இஸ் லைக் தேர் பவுலிங். ரைட். ஆனா பிஃபோர் சோ ஓகே எல்எஸ்ஜிலேருந்து சன்ரைசர்ஸ் போலாம். தி திங் இஸ் லைக் எல்எஸ்ஜிலேருந்து சன்ரைசர்ஸ் போலாம். அங்கேருந்து சிஎஸ்கே போலாம். பட் இது 3மே பார்த்தீங்கன்னா, ம். அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. 3 டீமும் இதுவா இருக்கு. பாண்டடா இருக்கு ரொம்ப. இன் அ வெரி அன்ஹெல்தி வே அப்படின்னு சொல்லலாம். ஆம். பட் டு ஃபினிஷ் ஆஃப் ஏன்னா நம்ம நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எல்எஸ்ஜி வந்து மினிமம் 2 மேட்ச் ஜெயிச்சு தான் ஆகணும். ஐ திங்க் இவங்க 14 பாயிண்ட்ஸ்ல குவாலிஃபை ஆமாட்டாங்க. ஆமா, ஆமா. அதுதான் முக்கியமான யா ஒரு டேக் அவேன்னு சொல்லலாம். டேக் அவே ஆ தான். ஆமா. இவங்களோட கடைசி மேட்ச் வந்து மும்பையோட இருக்கு. ஸோ ஐ திங்க் மும்பை அப்பைக்கு நாக் அவுட் ஆயிட்டாங்கன்னா, ஒரு கிளாரிட்டியோடயும் போலாம் அவங்க. இன்ஃபாக்ட் நெட் ரன் ரேட் வந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு அந்த தே வில் ஹேவ் த அட்வான்டேஜ் ஆஃப் பிளேயிங் அ வீக்கர் டீம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மும்பைலாம் வீக்கர் டீம்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல நான். பட் ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் நம்ம சன்ரைசர்ஸும் நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். செம்ம சீசன்ங்க. ஐ திங்க் ஸ்டாண்ட் அவுட் டீம்னு ஒண்ணு சொல்லலாமா? ஈவன் தோ அவங்க டேபிள் டாப்பர் இல்ல. கொஞ்சம் மேட்சஸ் நெறைய ஜெயிச்சிருக்காங்க, தோத்துருக்காங்க. ஆனா
அந்த டீம் தட் கேப்சர்ட் த இமேஜினேஷன் ஆஃப் திஸ் ஐபிஎல். என்ன ஒரு இந்த ஐபிஎல்ல ஒரு அஃப்கோர்ஸ் கேகேஆர் நேத்திக்கு வந்து யா. 6வது தரம் 200க்கு மேல அடிச்சிருக்காங்க. 11ல 6வது தரம். எல்லா டீம்ஸுமே அடிச்சிருக்காங்க. ஆனா, சன்ரைசர்ஸ்னா ஒரு ஒரு தடவ பவர் பிளே பார்த்துடலாம்ப்பா என்ன நடக்குதுங்கிற மாரி ஒரு பார்க்க வச்சிருக்காங்க. தே ஹேவ் டர்ன்ட் த ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? யா, அது சொல்லலாம். ஐ மீன் கேகேஆர் அண்ட் எஸ்ஆர் போத் ஆஃப் தெம். நான் இன்ஃபாக்ட் ஆக்சுவலி நீங்க சொல்லும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் த்ரூ தி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன்னா, அதாவது எல்எஸ்ஜி, சன்ரைசர்ஸ் அண்ட் சென்னைக்கு வந்து இல்ல, தேர் டசன்ட் சீம்ஸ் டூ பி லைக் ஒரு கன்சிஸ்டன்சி. ஒரு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து 2 மேட்ச் ஜெயிக்கிறாங்க, 2 தோக்குறாங்க, 2 ஜெயிக்கிறாங்க, 2 தோக்குறாங்க. தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹவ் சோ இட் ம். இட் பிகம்ஸ் ஹார்டர் டூ பிரெடிக்ட் லைக் ஓகே அடுத்த 2, 3 மேட்ச் இவங்க என்ன பண்ண போறாங்க? இதுவும் சன்ரைசர்ஸும் அதே மாரி தான். லைக் ஆரம்பத்துல வந்து தே வேர் அண்ட் தென் ஒரு நடுவுல ஒரு 4 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சாங்க. தென் ஒரு 2 மேட்ச் தோத்து தே ஹேவ் ஒன் அகைன் அனதர் ஒன். சோ ம். பட் ஐ திங்க் ஐ சன்ரைசர்ஸ் இன் ஜெனரல் நீங்க சொல்ற மாரி வந்து இட்ஸ் தியர் பேட்டிங் தட் இஸ் யூ நோ ம். எல்லா எதிர்க்க வர டீம் எல்லாருமே ஒரு மாரி வந்து ஒரு கமிங் அண்டர் பிரஷர் அகைன்ஸ்ட் ஆம் ம். த டிராவிஸ் ஹெட் சன்ரைசர்ஸ் அண்ட் பேட்டிங். அபிஷேக் சர்மா ஆமா. ஓப்பனிங் ஆமா. ஆனா அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள அவுட் பண்ணியாச்சுன்னா, தென் சடன்லி ஒரு ஃப்ரெஜிலிட்டி தெரியுது. ஆ யா. மிடில் பட் ஆர்டர்ல. ஆனாலும் ஏன்னா ஸ்டில் எந்த லைக் கியர்ல விளையாடணும்னு தேர் இஸ் ஸ்டில் ஐடன் தெரியலன்னு மார்க்ரம் தோணுது. அண்ட் ஹென்ரிக் கிளாசன் இருக்கிறதுனால வந்து டு பி ஃபிராங்க் அந்த டாப் 6 வந்து ஆ மத்த டீம்ல அந்த மாரி இருந்தாலுமே வந்துட்டு ஐ திங்க் எஸ்ஆர்எச் வந்து தே ஆர் ஆல் ஆஃப் தெம் ஆர் கோயிங் இன் த சேம் கியர். அதே மாரி இந்த டாப் 6 ஈவன் இஃப் தே லூஸ் ம். விக்கெட்ஸ் தே ஜஸ்ட் கீம் டு பி கோயிங் இன் த சேம் கியர். ம். யாஹ்! அண்ட் ஒன் வெரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டூ அக்னாலெட்ஜ் நம்ம வந்து என்ன நடக்காத மாரியே என்னடா பேசுறீங்க? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ன்னு சொல்றீங்க. லாஸ்ட் பால் விக்டரிய பத்தி நம்ம பேசலன்னா எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கும். பார்த்தீங்களா? அந்த லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் 2 ஓவர்ஸ் பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார். ஆமா. இட் வாஸ் லைக் ஒரு என்ன சொல்றது? புவனேஸ்வர் குமார் வந்து செட் யா லைக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஐபிஎல். அதாவது அட்லீஸ்ட் ஃபார் ஹிம் பெர்சனலி திஸ் வாஸ் லைக் ஆன் ஆன் தி அதர் ஹேண்ட் அத பார்த்துட்டு வந்து என்னோட இன்னொரு தாட் என்னன்னா வந்து ஷுட் எஸ்ஆர்எச் ஹவ் லெஃப்ட் ஆர்ஆர் டூ கெட் தேர் அப்படின்ற மாரி. இல்ல வந்து இது ஆர்ஆர் அப்படின்றதுனால தான் வந்து அவ்வளோ தூரமாவது வந்தாங்களா? இல்ல குட் எஸ்ஆர்எச் ம். ஹேவ் லைக் ஏன்னா ஜெயதேவ் உன்னட்கட்லாம் 2 ஓவர்ல 23 ரன்னு அதெல்லாம் குடுத்தும் ஆமா, ஐ திங்க் ரியான் பராக் அண்ட் நம்ம யஷஸ்வி ஜெயஸ்வால் விளையாடுற ஃபோர்ஸ பார்த்தீங்கன்னா, ம். யாருமே எதிர்பார்க்கல. 4 ஓவர்ல 40 ஈசிலி அப்படியே மிட்டாய் சாப்பிட்ட மாரி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் யாஹ்! ரியலி, ரியலி கிரேட் கம்பேக். அதான் ஒரு சின்ன ஹோப் குடுத்துச்சுங்க எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸ்க்கு. ஓகே 4 ஓவர் 40னா கூட அந்த பிரஷர்ல வரலாம் அப்படின்னு. இன்ஃபாக்ட் ம். ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி கூட மேட்ச் அந்த மாரி தான் போச்சு. ஆம் யாஹ்! ஓகே. ஸோ நாட் சன்ரைசர்ஸ் இன் ஆர்டர் ஃபார் தெம் ஐ திங்க் 4 மேட்ச் 2 ஜெயிச்சா போதும்னு தோணுது எனக்கு. ஆமா. ஐ திங்க் அண்ட் இவங்க அடுத்த 3 2 மேட்ச பேருக்குமே வந்து இல்ல இந்த கேவலமா 3 தோக்காம பேருமே இருந்தா நம்போ போதும். இஃப் யூ ஜெனரலி சே லைக் எல்எஸ்ஜி, எஸ்ஆர்எச் அண்ட் சிஎஸ்கே இவங்க 3 பேருக்கும் தட்ஸ் த திங். இஃப் தே ஆல் 3 வின் ஆர் 3ல வந்து யார் வந்து 2 மேட்ச் ஜெயிக்கிறாங்களோ, தே ஹேவ் அ ஆனா பெட்டர் எஸ்ஆர்எச்க்கு 4 மேட்ச் சான்ஸ். இருக்குங்க இங்க. இல்ல 4 மேட்ச் இருக்கு. நான் சொல்றது எஸ்ஆர்எச்க்கு என்னன்னா, இஃப் ஐ தே மீன் வின்ஸ் அட்லீஸ்ட் 2 நம்ம மேட்சஸ் பேசம்போது இத இத கேட்கும்போது 3 மேட்ச் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம பேசம்போது 4 இருக்கு. ஏன்னா எம்ஐ மேட்ச்க்கு முன்னாடி நம்ம பேசுறோம் இங்க. ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும். அண்ட் இன்னொன்னு இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த எல்எஸ்ஜியோட மேட்ச மட்டும் ஜெயிச்சாங்கன்னா, ஐ திங்க் தென் ஜிடி அண்ட் பஞ்சாப். இவங்க 2 பேர வந்து ஏன்னா அது ஹோம் மேட்ச் தான். 2மே எனக்கு தெரிஞ்சு ஹோம் மேட்ச் தான் அது. ஸோ ஐ திங்க் தே ஷுட் பி ஏபிள் டூ கோ த்ரூ அப்படின்னு தோணுது. அண்ட் இட் வில் பி அ ஷேம் ஹானஸ்ட்லி எஸ்ஆர்எச் போலன்னா. என் என் அவனு டீம்ன்னு மட்டும் சொல்லல. த வே தே ஹேவ் பிளேயட் த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அவங்க விளையாடினதுக்கு. ஓகே. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்துடலாம். என்ன விசில் போடணுமா? இட்ஸ் டிலே பண்ணணுமா? பேக் பாக்கெட்ல ஒளிச்சு அ வைக்கணுமா? ஆமாமா. என்ன இன்னும் பண்ணலாம்? தேர் இஸ் பிளென்டி ஆஃப் டைம். ஐ திங்க் அல்டிமேட்லி தான் சொல்ட்டேன்ல. அந்த 3, 4, 5ல வந்து ஹூவர் வின்ஸ் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாசிவ் ரன் ரேட் பூஸ்ட். லைக் ம். 0.7 as opposed to SRH and LSG. And basically அவங்களோட டார்கெட் இஸ் காட் டு பி சிம்பிள். வின் 2 மேட்சஸ் அண்ட் தே வில் குவாலிஃபை. ஏன்னா தேர் நெட் ஸோ ரன் ரேட் வில் ஆல்சோ இம்ப்ரூவ். ஸோ அவங்க ஃப்ரைடே அன்னைக்கு அ அஹமதாபாத் போறாங்க.
அண்ட் சண்டே அன்னைக்கு நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அங்கேருந்து அப்படியே லைட்டா நார்த்து போயிட்டு இல்ல, இல்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னையில இருக்கு மேட்ச் ஆக்சுவலி. ஆமா. ஸோ தே தே ஹேவ் ஐ டூ வின் 2 அவுட் ஆஃப் 3 அவ்வளோதான் வந்து அது எந்த இதுவா இருந்தாலும் சரி 2 அவுட் ஆஃப் 3 வித்தவுட் லூசிங் த 3rd ஒன் பை a massive margin அண்ட் தே வில் பி ஃபைன். ஓகே. ஒரு லெஃப்ட் ஃபீல்ட் சினாரியோ சொல்றேன். சிஎஸ்கே 2 மேட்ச் தோக்குறாங்க. ஆ ஆச்சு. பாட்காஸ்ட்ட மூடிடுவோம்னு நெனைக்கிறேன் இந்த டயலாக் அடிச்சோனே. ஃபேன்ஸ் அடிச்சு போட்டுருவாங்க. ஆனா லெட்ஸ் அஸ்யூம் ஏன்னா, அ ஜிடி வந்து அஹமதாபாத்ல விளையாடுறாங்க. யூ நெவர் நோ. அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் டேபிள் டாப்பர்ஸ் அவங்க. கடைசி மேட்ச் ஆர்சிபியோடங்க உங்களுக்கு. அதே மாரி ஆர்சிபி 2 மேட்ச் ஜெயிக்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே 2 மேட்ச் தோத்து ஆர்சிபி 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா, யூ மைட் பி ப்ராபப்லி லுக்கிங் அட் ஃபைனல்ஸோட ஒரு அதிகமா டர்ன் அவுட் இருக்கிற மேட்ச் இருக்கும்னு நெனைக்கிறேன் இது. 18த் மேக்கு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் திங்க் நீங்க சொன்ன மாரி நாக் அவுட் அவங்க ஆணும்னா, அவங்க எந்த மேட்ச்சுமே ஜெயிக்காம இருந்தா தான் முடியும். அவங்க ஓகே. ஒரு மேட்ச் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுனா என்ன ஆகும்? நீங்க 2 மேட்ச் ஜெயிச்சா 100% குவாலிஃபைன்னு சொல்ட்டீங்க. கரெக்ட்டு. ஒரு மேட்ச் தான் ஜெயிக்கிறாங்க. 14ல வராங்க. அப்ப கூட எனக்கு தெரிஞ்சு தே வில் ஸ்னீக் த்ரூன்னு நெனைக்கிறேங்க. புரொவைடட் சன்ரைசர்ஸ் அண்ட் எல்எஸ்ஜி ஒரு மேட்ச் தான் ஜெயிக்கணும் அவங்க. பட் அது நான் சொல்லும்போதே எனக்கு கொஞ்சம் தெரிய வருது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இட்ஸ் இருக்குன்னு. யாஹ்! ஸோ பேசிக்கலி தே ஹேவ் டூ வின் 2 மேட்சஸ் அதுதான். ம். இன்ஃபாக்ட் 3 பேருக்குமே வந்து அதுதான் சொல்றேன் நான். தே ஹேவ் டூ மினிமம் தே ஹேவ் டூ வின் லைக் 2 மேட்சஸ். ஓகே. லெட் மீ த்ரோ அனதர் சினாரியோ ஹியர். சிஎஸ்கே ஒரு மேட்ச் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ 14ல வந்து நிக்கிறாங்க. எஸ்ஆர்எச்ச விட்டுறலாம். எஸ்ஆர்எச் வெர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்ல இந்த இந்த வாரம் நடக்க போற மேட்ச்ல லெட்ஸ் சே எஸ்ஆர்எச் ஜெயிச்சாங்கன்னா, ஸோ இட் வில் பி எஸ்ஆர்எச், ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் கேகேஆர் டாப் 3. எல்எஸ்ஜி வந்து ஒரு மேட்ச் தோத்தா போதும். அத தவிர பின். ஸோ எல்எஸ்ஜி லூசிங் 2 மேட்சஸ் ஃபார் சம் ரீசன் சீம்ஸ் 3ல 2 தோற்கிறதுங்கிறது ஐ திங்க் சாத்தியம் தான் அது. ஸோ ஆ இன் யாஹ்! இட்ஸ் கேஸ் எல்எஸ்ஜி பாசிபிலிட்டி. ஸோ யாஹ் எல்எஸ்ஜி அண்ட் எஸ்ஆர்எச் வந்து அவங்க ரிமைனிங் மேட்சஸ்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சாங்கன்னா, சென்னை ஒரு மேட்ச் ஜெயிச்சு கூட குவாலிஃபை ஆயிடலாம். அதான் தெரிய வருது. ஆனாலும் நீங்க சொன்ன மாரி பாலர்ஸ் இல்ல. சடன்லி ரொம்ப பேரனா இருக்கு. தே ஆர் அகெயின் அந்த இன்கன்சிஸ்டன்சி இருந்திருக்குங்க. இந்த பேசிக்கலி என்ன சொல்ல வரீங்கன்னா, இன் டாப்ல பவர் பிளே பாலிங் அண்ட் பவர் பிளே பேட்டிங் 2மே ரொம்ப வீக். அஜிங்கியா ரஹானே யாஹ்! ஐ திங்க் 5 மேட்ச் ஆச்சு. 15 ரன் கூட அடிக்கல அவரு இன்னும். ஆமா. ஒரு அண்ட் 5 மேட்ச்ல. எவ்வளோ தூரம் பெர்சிஸ்ட் பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறீங்க அத? நம்ம ஐ டீம்க்குள்ள திங்க் போ தே வேணாம். தே ஆனா இத மட்டும் தேல் சொல்லுங்க. தேல் பெர்சிஸ்ட் த்ரூ. நம்ம வந்து அது வந்து நம்ம நம்ம வந்து மேபி அத வந்து 2018 வில் லுக் அட் தி எண்ட் ஆஃப் தி சீசன் ரிவ்யூல பார்க்கலாம். ஓகே. கைண்ட் ஆஃப் ஜஸ்ட் 2018 ஷேன் வாட்சன் மாரி நம்பிக்கை வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஆமா. ஸோ சிஎஸ்கே மினிமம் 1 மேட்ச் அண்ட் இன் கேஸ் 2 மேட்சஸ் ஜெயிச்சாங்கன்னா தே ஆர் த்ரூ. ஆனா ஒரு மேட்ச்லயே நெறைய சான்ஸ் இருக்கு அவங்க த்ரூ ஆறதுக்கான ஆமா. பட் அது அகைன் வந்து எல்எஸ்ஜி, எஸ்ஆர்எச் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் டீம்ஸ். இது வந்து ரிசல்ட்ஸ் ஸ்லிப்பிங் கோயிங் அப். த்ரூ தியர் வே அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் லைக் மத்தவங்க தோக்கணும். அந்த மாரி நெறைய வந்து ம். தே வில் பி டிபெண்டிங். ஆனா 2 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா, தே தே வில் பி கம்ஃபர்டபிளி இட் இஸ் இன் தியர் ஓன் ஹேண்ட்ஸ் அப்படின்ற மாரி இது. ஐ திங்க் தி ஆமா, டாப் 2 நாட் வொர்த் லைக் நம்ம வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்றது. தே ஆர் ஆமா. as close to like கரெக்ட். qualifying as possible. They will pretty much definitely qualify. So ஆஸ் அ டாப் 2 ஆமா. ஃபார் சம் ரீசன் ஐ மீன் இவங்க 3 மேட்சும் தோக்கணும், 4 மேட்சும் தோக்கணும் அப்படின்னு இல்ல. ஐ திங்க் இவங்களோடது வந்து இவங்க என்ன இருக்கும்னா, ஒரு மேட்ச் 16 பாயிண்ட்ல இருக்காங்க 2 பேரும். ஒருத்தருக்கு கொல்கட்டாக்கு 3 மேட்ச் இருக்கு. ராஜஸ்தான் 4 மேட்ச் இருக்கு. ஒரு மேட்ச் ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா கூட தே வில் எண்ட் அப் இன் டாப் 2. yeah, ஸோ அதுக்கப்புறம் யாஹ் மேசிவ் அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். டாப் 2ல வந்தாலே. ஆ பிட்வீன் தெம் டூ யூ திங்க் ஐ வில் ஸ்டில் சே எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் இஸ் அ மோர் வெல் ரவுண்டட் டீம் ஆமா. டூ கோ Yeah, த்ரூன்னு yeah, தோணுது எனக்கு. yeah. ஆம், பட் ஐ திங்க் இது ஒரு ஸோ உங்க ஃபைனல் பிரெடிக்ஷன் என்ன ஸ்ரீனி? I think டாப் 4க்கு. KKR will be 1 and கேகேஆர், 2. ராஜஸ்தான் They could வந்துட்டாங்கன்னு swap வச்சுக்கோங்க. around, but they'll be 1 and 2. Um, நம்ப பாட்காஸ்ட்காக வந்து நம்ப வந்து சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்எச். ஸோ இப்ப இருக்க 1 to 4 வந்து தட்ஸ் ஹவ் வில் ஃபினிஷ் 1 to 4 ஆர் லைக் இந்த 4 டீம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இது. இட்ஸ் லைக் த ஹார்ட் ரூலிங் த ஹெட் அப்படின்ற மாரி வந்து யா
சென்னை அது வந்து ஒரு நல்லாருக்கும். குவாலிஃபை ம். பண்ணுவாங்க. ஸோ என்ன சொல்ல வரீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த எலிமினேட்டர் வந்து பிட்வீன் த பாட்காஸ்டர்ஸ்ன்னு சொல்றீங்க ஆமா. நீங்க. உங்க உங்க உன சொல் ஆமா. எங்க பிட்வீன் ஆரஞ்ச் சன்ரைசர்ஸும், சொக்காக்கும், சென்னை உங்க வந்து மஞ்ச சொக்காக்கும். ஸோ தோனி வந்து அவர் ஃபேர்வெல்ல வந்து அஹமதாபாத்ல முடிக்கிறாரா? இல்ல சொன்னா மாரி சென்னைல முடிக்கிறாராங்கிறது சன்ரைசர்ஸ் தான் டிசைட் பண்ண போறாங்க. ஆமா. அதான் உங்க பிரிடிக்ஷன். ஓகே. ஐ திங்க் ஐ வில் ஆல்சோ ஐ மீன் கரெக்ட்டா இருக்கணும்னா அது சொல்லலாம். ஆனா இந்த எனக்கு என்னமோ தெரியலங்க. மனசுக்குள்ள ஒரு லைட்டா ஆர்சிபி என்ன சான்ஸே கிடையாது. நடக்குமோன்னு ஒரு அட்லீஸ்ட் வரணும்னு ம். இருக்கு. அவங்க 3 மேட்ச் ஜெயிக்கணும்னு இருக்கு. அந்த சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மட்டும் ஆ நடந்துச்சுன்னா, ம் என்ன அது சான்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த இல்ல. எனக்கு தெரியும். டாப் 5ல தான் தேர் வில் பி லைக் 4 குவாலிஃபயர்ஸ். ம். இந்த கரண்ட் ஓகே. இட் 5ல வில் கோனா 4 பி வில் பிட்வீன் குவாலிஃபை. எல்எஸ்ஜி, எஸ்ஆர்எச் அண்ட் சிஎஸ்கே. அதான் ஆமா. அந்த ஃபைனல் 2 டீம்ஸா இருக்கும். ஓகே. ஆம். பார்க்கலாம். எவ்ளோ கரெக்ட்டா வருது, வரலன்னு. அண்ட் அகைன் 1 ஹவர்ல மேட்ச் ஆரம்பிக்குது. நம்ப எம்ஐ வெர்சஸ் எஸ்ஆர்எச். ஸோ அதிலேயே நமக்கு தெரிய வந்துரும் என்ன நடக்க போதுன்னு. பட் போறதுக்கு முன்னாடி அ அடுத்த ஒரு 45 செகண்ட்ஸ்ல முடிச்சுக்கிறோம் இத நாங்க. ஸோ அத முடிச்ச உடனே ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது தான் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க லிசனிங் பிளாட்ஃபார்ம்ஸ், பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல கேட்கிறீங்கன்னா, ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் ரேட் பண்ணுங்க. ஆம் அண்ட் ஏதாவது காமெண்ட் குடுங்க. அந்த ஃபீட்பேக் கண்டிப்பா ஏத்துக்கிறோம். கூடிய சீக்கிரம் நாங்க ப்ளே ஐ திங்க் நம்ம டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ரிவ்யூஸ் அண்ட் இந்த மாரி போனஸ் எபிசோட்ஸோட கூடிய சீக்கிரம் சந்திக்கிறோம்.